சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. மார்ச் மாதத்தில் 80,000க்கு கீழ் குறையும் தங்கத்தின் விலை. ஹேப்பி நியூஸ் மக்களே! நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தற்போது தங்கம் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டு வந்த நிலையில் தற்போது அதுவும் சரிந்துள்ளது. இதற்கிடையே பிப்ரவரி மாதம் தங்கம் 1 கிராம் 14,320க்கும், ஒரு சவரன் 1,13,840க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இது மட்டும் கிடையாது. 18 கேரட் தங்கம் 1 கிராம் 12,180க்கும், ஒரு சவரன் 97,440க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையும் கிராமுக்கு ரூ. 5 குறைந்து 1 கிராம் 260க்கும், 1 கிலோ 2,60,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. குறையும் தங்க விலை. இந்த நிலையில்தான் இந்தியாவில் தங்கத்தின் விலை 1,00,000க்கும் கீழே குறையலாம் என்று சில நிபுணர்கள் கணித்துள்ளனர். லைவ் மின்ட் அறிக்கையின்படி, அமெரிக்காவுடனான மோதல் போக்கால் சர்வதேச வர்த்தகத்தில் மிக குறைந்த அளவிலேயே டாலரை ரஷ்யா பயன்படுத்தி வரும் நிலையில், தற்போது மீண்டும் முழுவீச்சில் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுப்பது உள்பட பல முனைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க அமெரிக்கா முயற்சி மேற்கொள்ளும் நிலையில், ரஷ்யா இந்த முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. டாலரின் தேவைக்காக இருப்பில் உள்ள தங்கத்தை ரஷ்யா விற்பனை செய்யும் என்பதால் உலகளவில் தங்க விலை பெருமளவு சரியும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தினால் அதன் நிலைத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் பிரிக்ஸ் நாடுகள் அதை பின்தொடர வாய்ப்புள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பால் அதிருப்தி அடைந்த டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவித்த சீனா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கும் தங்கம் வாங்குவதை குறையும் என்று கூறப்படுகிறது. புள்ளிவிவரங்களின்படி பிரிக்ஸ் நாடுகள் உலகளவிய தங்க உற்பத்தியில் 50% கட்டுப்படுத்துகிறது. 2020 மற்றும் 2024 ஆண்டுகளுக்கு இடையில் இந்த நாடுகளின் மத்திய வங்கிகள் உலகளாவிய தங்க கொள்முதலில் பாதியை கொண்டிருந்தன. ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு வந்ததிலிருந்து உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் தங்கள் கட்டணங்களின் தாக்கத்தை ஈடு செய்ய தங்கத்தை வாங்க தொடங்கியுள்ளன. இது தேவை மற்றும் விநியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்கியது மட்டுமில்லாமல் விலைகளையும் உயர்த்தியுள்ளது. குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை தீவிரமாக வாங்கின. இது உலகளவில் தங்கம் விலைகளில் கூர்மையான அதிகரிப்புக்கு வழிவகுத்தது. இந்தியாவில் தங்கம் விலை 1,00,000க்கும் கீழே குறையுமா? பிரைஸ் 320இன் அமித் கோயலின் கூற்றுப்படி, தங்கம் விலை அதன் உச்சத்தில் உள்ளது என்றும், தங்கத்தின் சரிவு தொடரும் என்றும் கணித்துள்ளனர். இந்தியாவில் தங்கம் ஏற்கனவே சுமார் 15% குறைந்துள்ளது என்று கூறிய அவர், மேலும் சரிவு ஏற்படும் என்றார். மேலும் இந்தியாவில் தங்கம் 10 கிராமுக்கு 1,00,000க்கு கீழ் குறையப்படும் என்றும், சர்வதேச அளவில் அது அவுன்ஸ் ஒன்றுக்கு $3,000 குறையக்கூடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 12,500 வரைக்குமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் இப்போ 10,000 வரைக்குமே கிராமுக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட வல்லுநர்கள்லாம் கூறிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, ரஷ்யா பார்த்தீங்கன்னா தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யாவே தங்கத்தை விற்க போகிறதாகவும், அதுக்கு பதிலாக டாலரை வாங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை வந்து குறையும். இப்போதைக்கு தங்கத்தை வந்து வாங்க வேண்டாம். ஏன்னா தங்கம் வந்து 14,000க்கு மேலே உச்சத்தில் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து 10,000 கீழே வந்ததுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். ஸோ இது அவரவருடைய சொந்த விருப்பம். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.